அழகுமதி எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தன்னோட சுயமரியாதையை யாருக்காகவும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது, தன்னோட தன்னம்பிக்கையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது காமிக்கிற விதமாகத்தான் அழகுமதி கேரக்டர் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்ததா அழகே அழகுல இனி அழகுமதியோட அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனா பார்த்தலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி தெரிவிங்க. அழகுமதியோட துணிச்சலை மட்டும் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். இனி அடுத்ததாக அவங்களோட புத்திசாலித்தனத்தை பார்க்க போகிறோம். புத்திசாலித்தனத்தினால அழகுமதியோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னே சொல்லலாம். அது எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். சுரேஷ் ஏற்கனவே அழகுமதியோட ஸ்டூடெண்ட்ஸை காலேஜ் வாசலில் வச்சு திட்டிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் அழகுமதி குறுக்கிட்டு சுரேஷை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டதுமே சுரேஷுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதனால் சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா சின்ன பிள்ளை மாதிரி தன்னோட மாமாவான தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜும் சொல்லிடுறாரு. இனி அடுத்ததாக இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா அழகுமதியோட ஸ்டூடெண்ட்டான சியாமை என்ன பண்ணுறாங்கன்னா கடத்தி கொண்டு போய் சுரேஷ் அடின்னு அடிக்கிறாரு. அடித்து முடித்ததுமே அதை வீடியோவாகவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை கொண்டு போய் அழகுமதியோட ஸ்டூடெண்ட்டான இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் காமிக்கிறாங்க. அது அவங்க அண்ணன் காமிக்கிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட வீடியோ. இனிமேல் அந்த பையன்கிட்ட நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற அளவுக்கு அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்தா கவிதான்ற பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்காயிருச்சு. உடனே அழகுமதிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சியாமை கடத்தி கூட்டிகிட்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ அழகுமதி என்ன செய்கிறாங்கன்னா நீ அந்த வீடியோவை எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட போகிறாங்க. உடனே அந்த வீடியோவை அந்த கவிதா அனுப்பி விட்றாங்க அழகுமதிக்கு. இனி அடுத்ததாக அழகுமதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த வீடியோவை எஸ்ஐக்கோ வேறு எந்த போலீஸ் ஆஃபீஸ்கிட்ட போனாலுமே கண்டிப்பாக இவனோட சுயரூபம் தெரியாது அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சுரேஷை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வார்னிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கான சரியான தண்டனை கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி யோசிக்கிறாங்க. இனி சுரேஷுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னா நம்ம செய்கிற செயலில் மட்டும்தான் இருக்குது. சோசியல் மீடியாவில் போட்டால் நம்மளை தான் தேடி வருவாங்க அப்படின்னு யோசித்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா டிவி மூலமா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை ஒரு நியூஸாக வரப்போகுது டிவியில். இந்த மாதிரி தாங்க அழகுமதி தன்னோட புத்திசாலித்தனத்தை காமிக்க போகிறாங்க. ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தினால அழகுமதிக்கு இனி என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுது, இவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாமா. டிவியில் இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா சுரேஷுக்கு இப்போ ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் பாக்யராஜ் ஆஃபீஸ்லேருந்து வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வராரு. அந்த தருணத்தில் என்ன நினைக்கிறேன்னா அப்போ நாளைக்கு நம்ம நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு நானும் லீவ் போட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாவம் பாக்யராஜ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண காரணத்துக்காக என்னமோ ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க. பாக்யராஜ் குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஒன்றுனா பாக்யராஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது தப்பு. அதுவும் இல்லாமல் அழகுமலர் குடும்பத்துலேருந்து அவங்க அம்மாவும் தம்பியும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற இதில் இருக்காங்க. பாக்யராஜோட காசு மட்டும் இவங்களுக்கு தேவை அப்படின்ற விதத்திலேயே இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. பாக்யராஜை ஒரு பொருட்டாவே மதிக்காத அளவுக்கு இருக்காங்க. பாக்யராஜ் இந்த மாதிரி சுரேஷ் குடும்பத்தில் இருக்க சுரேஷுக்கு இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னா நிச்சயதார்த்தம் நடக்க போகிற சமயத்தில் தான் இந்த நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸாக வரப்போகுது. இந்த தருணத்தில் அந்த ஃப்ளாஷ் நியூஸை பார்த்த பொண்ணு வீட்டுக்காரங்க கண்டிப்பாக எங்களுக்கு இந்த சம்மந்தத்தில் விருப்பமே இல்லை, என்னங்க ஒரு போலீஸாக இருந்துட்டு இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்படி ஒரு பிள்ளைக்கு எப்படி தான் நாங்கள் பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் கேவலமாக பேச போகிறாங்க. இந்த இடத்துல தான் பொண்ணு வீட்டுக்காரங்க அவமானப்படுத்தினதை தாங்க முடியாத சுரேஷ் கண்டிப்பாக இது அழகுமதி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நினைக்க போகிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல தங்கராஜும் இருக்க போகிறாரு. என்ன மாப்பிள்ள இப்படி ஃப்ளாஷ் நியூஸ் வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்றத யோசிக்கவும் போகிறாரு. இல்லை மாமா கண்டிப்பாக அழகுமதியாக தான் இருக்கும், இது அவளோட வேலையாக தான் இருக்கும் மாமா, கண்டிப்பாக சொல்கிறேன் இது அவளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஆக்ரோஷத்தோட எங்கே போக போகிறாருன்னா அழகுமதியோட வீட்டுக்கு போக போகிறாங்க. அந்த இடத்துல தான் சுரேஷ் அவங்க வீட்டுக்கு போனதுமே அழகுமதிட்ட ரொம்பவே கோபமாக பேசும்போது அழகுமதி தன்னோட கோபத்தை காமிக்காமல் என்ன சொல்ல போகிறாங்கன்னா நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு பொறுமையாக பேச போகிறாங்க. ஏ நீ தான் பண்ணியிருக்க, நீ பண்ணாமல் இது நடக்கவே நடக்காது, என்னை எதிர்த்து செய்கிறதுக்கு நீ ஒருத்தி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகி சுரேஷ் அழகுமதி கிட்ட பேச போகிறாரு.
இடத்துல தான் சுரேஷ் கூட போனா தங்கராஜ் இனி அடுத்ததான் என்ன செய்ய போறான்னா, விடு சுரேஷ், பொறுமையா பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லியிருக்க போறாரு. அழகுமதியும் எச்சரிக்கை பண்ண போறாரு. என்ன செய்ய போறா, இந்த வேலை பண்ணது நீன்னு தெரிஞ்சா உன் குடும்பத்தையே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட போறாரு தங்கராஜ். தங்கராஜுக்கு கண்டிப்பா தெரிய வருமா, அழகுமதி தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணது, இந்த வீடியோ வெளியே லீக் ஆகுறதுக்கு காரணமே அழகுமதி தான் அப்படின்றது தெரிஞ்சா கண்டிப்பா அழகுமதியை பழிவாங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் இனி வர எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போகுது. இது ஒரு பக்கம் நடக்க தங்கராஜ் ரொம்பவே மனசு வேதனை அடைய போறாரு. தன்னோட மகனான சுரேஷ் பண்ண வேலைனால அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வந்துட்டோமே, வீட்டில் ஏன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க போறாரு. இந்த தருணத்தில் தங்கராஜ் மாமாவான ராகவனுக்கு எந்த மாதிரியான பொண்ணு இனி பார்க்க போறதா சொல்ல போறாரு அப்படின்றதான் இனி வர எபிசோட்ல தெரிய போகுது. இனி தங்கராஜ் ராகவன்ட்ட என்ன மாதிரியான வாக்கு கொடுக்க போறான்னா, சுரேஷுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுக்கு நான் பொறுப்பு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்க போறாரு. இதனால அழகுமதி வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.